இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவ் வந்து 2 ட்ரைவ் சர்வீஸு, பெரிய ட்ரைவ் ஒன்று, சின்ன ட்ரைவ் ஒன்று. இந்த வீடியோ கட் பண்ணிட்டு போயிடாதீங்க. 2 ட்ரைவுமே வந்து எப்படி சர்வீஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன ட்ரைவ். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளத்துக்காக வந்தது. இன்னும் ஒரு ட்ரைவ் வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்கும். இந்த ட்ரைவ் ஒன்று செக் பண்ணி பார்த்தா இது வந்து ஐஜிபிடி போயிட்டதுனால ஐஜிபிடி மட்டும் ஆர்டர் போட்டிருக்கோம். அது வந்தால் தான் சர்வீஸ் பண்ண முடியும். அதனால் தனியாக ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. திருப்பி எடுத்து பேக் பண்ணி வைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரைவுமே சர்வீஸ் பண்ணி எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேவி சொல்ல நினச்சி இந்த வந்து முதல் முறையாக பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது INUT ட்ரைவ் 7 HP ட்ரைவு. இது வந்து பார்த்திங்கன்னா பல்லி போயிட்டு ஷார்ட் ஆகிருக்கு. பல்லி வந்து பார்த்திங்கன்னா அதை பாருங்கள், இங்கே எடுத்து போட்டுருக்கு பாருங்கள். பல்லி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய்ட்டு ஷார்ட் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பூச்சி பல்லி இந்த மாதிரி ட்ரைவுக்குள்ளே போகாமல் பார்த்துக்காங்க. ஏன்னா ட்ரைவுக்குள்ளே போகிறதுக்கு நிறைய இடம்லாம் இருக்குது. ஏன்னா காற்றோட்டமாக இருக்குன்றதுக்காக கேப் கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பல்லி உள்ளே போச்சுன்னா அந்த கேப்புக்குள்ளே அது வந்து உள்ளே போச்சுன்னா ஷார்ட் ஆகிடும். அதனால் பூச்சி பல்லி போகாமல் பார்த்துக்காங்க. இது ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க சாதாரணமாக தான் இருக்குது. இந்த கண்ட்ரோலர் கார்டு இல்லை இந்த ஐஜிபிடி இது 2ல் எது போனாலும் 10 ரூபா காலி அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக 10,000 ரூபா போயிடும். சாதாரணமாக இது எது ஷார்ட் ஆகினாலும் ஐஜிபிடி கண்டிப்பாக ஷார்ட் சர்க்கிட் வந்துடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பல்லி பூச்சி போகாமல் பார்த்துக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணது தான். நம்ம இன்ஸ்டால் பண்ணது அறந்தாங்கி பக்கம் இன்ஸ்டால் பண்ணது. இந்த ட்ரைவ் தான் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் இன்றைக்கி பார்த்துட்ருக்கேன். இது 7வது ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பார்த்துட்ருக்கேன். நம்மளது 700 செட்டுக்கு மேலே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். 718 செட்டு. தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த ஏரியா சொன்னாலும் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். நீங்கள் எந்த ஏரியா வந்தாலும் சரி கூப்பிடுங்க, உங்கள் ஏரியாவில் நான் இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன். புதுசாக நீங்கள் வாட்டர் பம்ப் அமைக்கணுன்னாலும் நீங்கள் உங்கள் ஏரியாவில் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற இடத்த பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம சர்வீஸ்லேயும் அதே மாதிரி பெஸ்ட்டாக இருக்கணும். காலையில் வந்து பார்த்திங்கன்னா இது டெலிவரி எடுத்த டிரான்ஸ்போர்ட்லேருந்து இப்போ சர்வீஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சுது, ஒர்க்கு முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரைவ் வந்து சர்வீஸ் பண்ணது வந்து ரன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா 10.11 ஆம்ஸ் வரைக்கும் லோடு கொடுத்துருக்கோம். 11 ஆம்ஸ் லோடில் வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு ஓடிட்டுருக்கு, அதுவும் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இத்தனைக்கும் சிங்கிள் பேஸ் இன்புட்டு. சிங்கிள் பேஸ் இன்புட் வந்து கொடுத்துருக்கோம். சுவிட்ச் போட்டு சிங்கிள் ஒயர் கொண்டு வந்து லைன் வந்து இன்புட் கொடுத்துருக்கோம். அதுக்கு தகுந்த ப்ரோக்ராம் பண்ணி லோடு வந்து 9 ஆம்ஸ் கொடுத்து செக் பண்ணிட்டோம். 50 ஹெர்ட்ஸில் ஓடிட்டுருக்கு. நம்ம இன்வெர்ட்ரு மூலிமா தான் ரன் ஆகுது. 3 kV இன்வெர்ட்ரு, 3 HP மோட்ரு ரன்னிங்கில் இருக்குது. லோடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90% எக்ஸாக்டாக எடுக்குது. 90% போயிருக்கு. அது இல்லாமல் வோல்டேஜ் கம்மியாக இருக்குன்றதுக்காக 220 தான் வரதுனால 440க்காக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். சவுண்டு வருது பாருங்கள். 220 வோல்ட்டு இங்கே இன்புட் போனோடனே 160 வோல்ட் 70 வோல்ட்டு தான் வந்து அதுலேருந்தே அவுட் ஆகுது. இங்கே வந்தோடனே 350 வோல்ட் கன்வெர்ட் ஆகி 3 பேஸு நார்மல் ஏசி பம்பு 440 வோல்ட் மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் இருக்குது. மேலே டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போயிட்டுருக்கு. இங்கே தண்ணி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அது நான் மோட்டர் ஓடிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ட்ரைவ் அவ்வளோ தான், எடுத்துகிட்டு பேக் பண்ணி கஸ்டமரை காமிச்சிடலாம். இதோட பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா பல்லி போய் ஸ்டார்ட் ஆகிட்டு ஆன் ஆகாமல் இருந்தது. ஓகே, ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா திரு ஆஃப் பண்ணோடனே ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான். ஓகே பாய். சப்ஸ்கிரைப், ஒரு லைக். ஃப்ரெண்ட்ஸ், சொன்னது உங்கள் கேவி சோலார் எனர்ஜி. இந்த வீடியோ முதல் முறை பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா INUT VFD ட்ரைவு. இது வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஆன் பண்ணியிருக்கோம். ஹெட்ஸ் வந்து ப்ரோக்ராம் பண்ணாதனால 110ல் இருக்குது. ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுசாக எடுத்து ஆன் பண்ணியிருக்காங்க. கொடுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் அதிகமாக கொடுத்து கெப்பாசிட்டர் வந்து ஷார்ட் ஆகிட்டுக்குது. பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கோம். கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆனோடனே என்ன பண்ணோம், உள்ளே ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டுக்குது. ஷார்ட் சர்க்யூட் ஆனோடனே என்ன பண்ணுங்க, இன்புட் கொடுத்தாவே இன்புட் கொடுக்கும்போதே ஷட்டார்னு லோட் ஆகிருக்கு.
அதாவது இன்புட் எடுத்துக்கல, அது ரெண்டும் ஷார்ட் சர்க்யூட்லேருந்து இருக்குது. அதுக்கப்புறம் அமுச்சு விட்டாங்க, சர்வீஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனில் இருக்குது. நம்மக்கிட்ட பேனல் மட்டும் எடுத்தாங்க, ஆனால் இதுக்கு தான் எதுவுமே சொல்லலை. மொத்தம் பேனல் மட்டும் வேணும்னு சொல்லிட்டு 10 பேனல் எடுத்தாங்க. அது 550 வாட்ஸு 600 வாட்ஸ் இந்த மாதிரி வேணும்னாங்க. எத்தனை ஹெச்பி மோட்டர்னு கேட்டதுக்கு மோட்ரு வந்து 3 ஹெச்பி மோட்ரு போடுறோம் அப்படின்னாங்க. ட்ரைவ் வந்து 5 ஹெச்பி ட்ரைவ் போட்டுருக்காங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னா. ஆனால் 5 ஹெச்பி தான் பேசியிருக்கேன், 5 ஹெச்பி தான் போடணும் அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா 2.2 kW 3 ஹெச்பி ட்ரைவ் போட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு பேனில் அவங்ககிட்ட இருந்த பேனில் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க ப்ரெஷர் வருமான்ட்டு. கொடுக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆகி கெப்பாசிட்டி பெஸ்ட் ஆகிட்டுக்குது. உடனே ஷார்ட் ஆக ஆரம்பிச்சிட்டுக்குது. கழட்டி அமுச்சு விட்ருந்தாங்க. ஏன்னா பேனில் நம்ம கொடுத்தோன்றதுக்காக நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். இதில் வந்து பெருசாக செலவில்லை. கெப்பாசிட்டி அதிகபட்சம் இதோடைய ரேட் வந்து 400-500 வரும். நம்ம சர்வீஸ் சார்ஜோடு சேர்த்து 1500 வாங்குகிறோம். இது வேலை முடிஞ்சுது. சோலார் விஎஃப்டி ட்ரைவ் ரெண்டு இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரைவ் வந்துருந்துச்சு, அதுவும் சர்வீஸ் பண்ணோம். அது பள்ளி போய் உள்ள வந்து சின்ன ப்ராப்ளம் தான். அது வந்து ரொம்ப செலவு கம்மி தான். அதுவும் சேர்த்து ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒன்று இன்றைக்கி ஒன்று வேலை பார்த்தோம், முடிஞ்சுது. அடுத்து வந்து ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிவிட்டு ரன்னிங் இருக்குது. 110 ஹெர்ட்ஸில் இருக்குது ப்ரோக்ராம் இல்லாததுனால. பார்த்தீங்கன்னா தெரியும். அவுட்புட்டில் வந்து லோடு போயிட்டுருக்கு. 3 பேஸுமே லோடு போயிட்டுருக்கு. அப்போ கரெக்டாக வேலை செய்யுது. இன்னும் ஃபேன் லைனு இருக்கிற லைன்லாம் கொடுத்து ரன் பண்ண போகிறோம். ஓகே, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் ஒரு லைக்.